ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னாச்சுன்னா ஒரு சின்ன ட்ரிப் காரமடை வரைக்கும் ஒரு அஃபிஷியல் வேலையாக போனேன். அப்போ போய் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். ஒரு சின்ன ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா குன்னூர் வரைக்கும் போகலான்னு சொல்லி கிளம்புனது தான் இந்த ட்ரிப்பு. அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தோம். நல்ல குளுன்னு ஒரு கிளைமேட்டு. நம்ம ஊர் வெயிலில் இருந்து போகிறதுக்கு அந்த குழு கிளைமேட் செம்ம ஜாலியாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து ஒரு பைக் ட்ரிப்பு. ரொம்ப வருஷமே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு வருஷமே ஆயிடுச்சு. ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வருவோம், ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புனா தான் இந்த ட்ரிப்பு. போனோமா, போய் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற ரோட்டில் இருந்த குரங்குகளை எல்லாம் பார்த்துட்டு மனிதர்களையும் பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இயற்கையோடு இருந்த ஒரு ஃபீல், நல்ல ஃபீல். அப்படியே போனோமா, கிளேண்டேலில் ஒரு டீ சாப்பிட்டு ஒரு சோயா ஃப்ரை சாப்பிட்டு அப்படியே போனேன். மெதுவாக அப்படியே கிளம்புனோம். அந்த காட்டேரி பார்க்குள்ளே போய், அதான் காட்டேரி பார்க்கு ஆக்சுவலாக இது வந்து கிளேண்டேலுக்கு மேலே இருக்குது. போனோம்னா கொஞ்சம் 20 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸு, 15 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பைக் பார்க்கிங்க்கு. அப்படியே கொடுத்துட்டு உள்ளே போனால் அந்த வியூஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் என்னங்க, இது நம்ம ஊர் மாதிரியே தாங்க இருக்குது. அங்கேயும் வெயில், பயங்கர வெயில். ஒரு சில்னஸே தெரியறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதை ஃபீல் பண்ணவே முடியல அந்த சில்னஸை. அந்தளவுக்கு வெயில். இந்த வருஷம் வந்து வெயில் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் போல. வெயில் ரொம்ப கொடூரமான முகத்தை காட்டுது வெயில். எப்படி ஒரு மாதம் வந்து வெளியில் போய் நம்ம ஜாலியாக வேலையெல்லாம் செய்யறதுன்னு எனக்கே தெரியல. வெளியில் போகணுன்னாவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஏரியாலேயே இருந்துன்னா பிரச்சனையே இருக்காது. அந்த மாதிரி ஏரியாலேயே இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இது வந்து அங்கே வந்து விசிட்டர்ஸ் உட்கார்றதுக்காக இடம் வச்சுருந்தாங்க. அங்கே போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் திரும்ப ஒரு ஷாப் அப்படியே போனேன். போய் அங்கே இருந்தால் சொல்லி கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நிறைய ஃபேமிலிஸ் வந்து வருவாங்க. நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஊர்லேருந்து 2-3 லவர் கப்புள்ஸாக இருந்தாங்க. பார்த்துட்டு அப்படியே வந்தோம். ஒரு தாத்தா வந்து களை எடுத்து சொன்னார். அதை முடிச்சு அப்படியே வந்து கீழே வந்தால் நம்ம இதுக்கு வந்துட்டு சிம்ஸ் பார்க் மேலே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து பார்க்கலான்னு போனேன். பட் சிம்ஸ் பார்க் போகிறது பிரச்சனை இல்லைங்க. பட் இறங்கி ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டம். இறங்கலாம் ஏறலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக போனோம்னா இதெல்லாம் போகலாம். பட் நமக்கு டைம் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரம் போய் சிம்ஸ் பார்க்கில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஜாலியாக முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அப்படி ஒரு ஜாலியாக எடுத்துட்டு அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ். அதை முடித்து அப்படியே நடந்து போய் கொஞ்சம் தூரம் அப்படியே போனேன். அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தனியாக ஒரு ஏரியா இருக்கும் பாருங்கள். அந்த ஏரியா, இந்த கொடைக்கு பார்த்திங்கன்னா, இந்த கொடைக்கு கீழே தான் 3 பெஞ்ச் இருந்துச்சு. அந்த பெஞ்சில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி ஏறி 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா குன்னூர் இறங்க அந்த ரயில்வே கேட்டை தாண்டி இறங்குற ரோடு. தூரம் நல்லா இருக்கும். அவ்வளோதான்.